வீட்டில் ஒரு காய்கறி இல்லைங்களா, இல்லை கடையில் போய் ஒரு காய்கறி வாங்குறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குதா, இல்லை மத்தியானத்துக்கு மட்டும் ஒரு குழம்பு செஞ்சால் போதுமான அளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமில் பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சாம்பார் செய்யலாமா. 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ குக்கரில் மாற்றிடலாம். 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா, 4-5 பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு மல்லித்தலையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம உப்பு போட்டு பருப்பு வேக வைக்க போகும்போது பருப்பு தண்ணி வெளியே வராமல் பொங்காமல் இருக்கும். இது 2 விசில் விட்டால் போதுமான அளவுங்க. ரொம்ப அதிகமாக விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப வலுவலுன்னு வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா கொரன்னு வெந்திருக்கு. ரொம்ப நைஸாக வெந்துருச்சு அப்படின்னா இந்த சாம்பார் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த சாம்பாரை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. இப்போ ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 வரமிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இது பொன்னிறமாக வணக்கி விட்டுறலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சாம்பார். எல்லாருமே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு வணங்கி வந்த பிறகும் நம்ம கலந்து வச்ச சாம்பாரை ஊற்றிடலாம். இதுக்கு ஒரு சைடிஷ் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முட்டை சாப்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மாம்பழமும் வத்தலும் செஞ்சுருக்கோம். இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மு கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க